இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வயசான காலத்துல இதையெல்லாம் நினைச்சா நிம்மதியா சாப்பிட முடியல, படுத்தா தூங்க முடியல. மனக்கவலையோட போய் சேர்ந்துடுவோம் போல இருக்கு. யார் அது? புது நம்பரா இருக்கே. ஹலோ ஹலோ அருண், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? என்ன அருண், அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அட பாவி, என் குரலை கேட்டாலே காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினே என்ன டார்ச்சர் பண்ணுவ. இப்போ என் குரலை கேட்டும் என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்ற. என்ன இன்னும் என்ன யாருன்னு தெரியலையா? நாதான்டா ஷாலு. ஏ ஷாலு. அப்பாடா, இப்ப வச்சு உனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏய் சாரிப்பா. ஆமா, என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணிருக்க? ஏன், நான் உனக்கு கால் பண்ண கூடாதா? ஏய், நான் அந்த மீனிங்ல சொல்லல. திடீர்னு என் ஞாபகம் வந்து கால் பண்ணிருக்கல, அதான் கேட்டேன். ஆ மா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். மா. அகிலா, ஹாய். சாரு, what a surprise. என்ன இது, திடீர்னு வந்து நிக்கிற? வா வா. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? இரு, உட்காரு. ஓகே ஓகே. நான் கனடாவில் இருக்கேன். பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தகவல் கிடைச்சது. ஆனா உடனே வந்து உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு தான் கனடால இருந்து வந்தேன். ஃப்ளைட்ல இறங்கின உடனே நேரா உன்னை பார்க்க வந்துட்டேன். மென்டலி நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கேன். மென்டலி ஏதாவது ப்ராப்ளமா? என்னன்னு தெரியல சாரு, இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சாரு, நீ சைக்காட்ரிஸ்ட் தானே? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. எதனால எனக்கு இப்படி ஆகுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல. ஷூர், சொல்லிடலாம். வாங்க டாக்டர். ஹலோ. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், தேங்க் யூ. அகிலா, அடிக்கடி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எது மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது? எனக்கு ஆதியோட வாய்ஸ் ரேண்டமா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அவன் என்ன பேசுறான்னு எனக்கு தெளிவா எதுவும் புரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. இப்போ கார் ஆக்சிடென்ட். அன்னைக்கு நீ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க, உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. கார் வந்து திடீர்னு மரத்துல மோதி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? இப்போ அடிபட்ட மயக்கத்துல இருக்கிற உன்னை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டாக்டர்ஸ் இப்போ உனக்கு மெடிக்கல் கேர் கொடுக்கறாங்க. ஆதி அருணுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அருண், அருண், அருண். பா, என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு.
ஆமா ஆதி எங்க? ரூம்ல இருக்கானா? ப்ரோ ரூம்ல இல்லப்பா, ஆபீஸ் போயிருக்காரு. என்ன ப்ராப்ளம் அங்கிள்? ஆபரேஷனுக்கு அப்புறம் அகிலா மயக்கத்துல இருக்கும்போது ஆதி தனியா பேசுறேன்னு உள்ள போனால, அதுல இப்ப என்னப்பா ப்ராப்ளம்? ஆதி உள்ள போய் மயக்கத்துல இருக்கிற உன் அம்மா கிட்ட என்ன பேசினான்னு தெரியாது. ஒருவேளை பார்வதி விஷயத்த சொல்லியிருக்கலாம். அதனால இப்ப ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? அகிலா என்கிட்ட எனக்கு கண்ணை மூடினா ஆதியோட குரல் ரேண்டமா கேக்குது, ஆனா என்னன்னு தெளிவா கேட்கல. ஹாஸ்பிட்டல்ல ஆதி என்கிட்ட ஏதாவது பேசலானான்னு கேட்டா, ஆனா அப்படி எதுவும் பேசலன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இப்போ அகிலாவோட ஃப்ரெண்ட் டாக்டர் சாரு வந்திருக்காங்க. டாக்டர் என்ன பண்ண போறீங்க? அகிலாவோட சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிருங்க. ஒருவேளை டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல ஆதி என்ன பேசினான்னு அகிலாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆதி பார்வதி விஷயத்த அகிலா கிட்ட சொல்லிருந்தானா? இப்போ உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு மயக்கத்துல நீ படுத்திருக்க. வெளியில உன்னோட வீட்டு ஆளுங்கெல்லாம் கவலையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு இப்ப எப்படி இருக்கு, என்ன ஆச்சுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க. நல்ல யோசி. ஆபரேஷனுக்கு அப்புறம் இருந்த அகிலா இப்போ இல்ல. உறவுக்காரங்க கல்யாணத்துல இருந்து அகிலா பழைய அகிலாவா மாறிட்டா. அதனால ஆதி பேசின விஷயம் எதுவும் அகிலாவுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ட்ரீட்மெண்ட் நடக்க கூடாது. அத எப்படியாவது தடுக்கணும். ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்டு தான். ஏதாவது செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம தடுக்கணும். ஆதி உன்கிட்ட ஏதோ பேச வரணும்னு சொல்லிட்டு அப்படியே பேச வரான். மெல்ல நிதானமா கேட்டுப்பாரு. என்ன சொல்ல வர ஆதி, என்ன சொன்னான்னு நல்லா யோசிச்சு பாரு. நல்ல யோசி. அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதோ இல்லையா? என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு திருப்தியாவது எனக்கு வேணுமா? வாங்கப்பா போய் பார்க்கலாம். வா. வயசு நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் எந்த உண்மையை மறைச்சதில்லைன்னு நீங்க என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை நான் முழுசா காப்பாத்தலாமா?